Hi everybody, welcome to our Be Healthy Hub channel. என்னோட பேர் அன்பராஜ். நான் ஒரு வெல்னஸ் கோச்சர். உணவு பற்றியும் உடற்பயிற்சி பற்றியும் ஆரோக்கிய பற்றியும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன், அப்லோட் பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் பற்றி நம்ம ஏற்கனவே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துருக்கோம். இது வந்து ஆல்மோஸ்ட் செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நம்ம விரிவாக ஆயிலை பற்றி பார்க்க போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம ஆயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். சமையல் எண்ணெயை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த எண்ணெய் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது, எப்படி பயன்பாட்டுக்கு வந்தது, இந்த எண்ணெயோட வரலாறு என்ன, இந்த எண்ணெயிலிருந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாடர்ன் டெக்னாலஜிக்கு இன்றைய எண்ணெய்க்கு எப்படி நம்ம தள்ளப்பட்டோம் அப்படின்றத நம்ம கொஞ்சம் விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஆதி காலத்து மனிதர் முதல்ல வந்து மிருகங்களை வேட்டையாடி அதை வந்து தீயை கண்டுபிடிச்சோன்னே அந்த தீயில சுட்டு சாப்பிட்டாங்க இல்லையா. அப்போ அந்த மிருகத்தோட கொழுப்பு உருகி கீழே வந்து ஊற்றி அதுலேயே உணவு எடுத்தாங்க இல்லையா. அதுதான் முதல்ல அவங்க யூஸ் பண்ண எண்ணெய். இந்த எண்ணெயை வந்து இன்னமும் வந்துட்டு நிறைய ஊர்களில் வந்து பன்றி கொழுப்புல இருந்தும், ஆட்டு கொழுப்பு, மாட்டு கொழுப்புல இருந்து, மிருகம் கொழுப்புல இருந்து உலக நிறைய பகுதியில் வந்து மக்கள் பயன்படுத்திக்கிட்டு ஆரோக்கியமாக தான் இருக்காங்க. ஒரு 2000-3000 வருடத்திற்கு முன்னாடியே இந்த ஆவர எண்ணெய்கள், ஆயில் சீட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பயிரிட்டு அதுலேருந்து எடுத்து எண்ணெயை வச்சு சாப்பிட்டாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஆயில் சீட்ஸ் இருக்கு. இந்தியாவில் வந்து மிக மிக பழமையானது எள்ளு எண்ணெய் தான். 2000-3000 வருஷமா நம்ம சாப்பிட்டு இருக்கிறது அந்த எண்ணெய் தான். தென்னிந்தியா, தாய்லாந்து, இலங்கை இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுவாங்க. வட இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கடுகு எண்ணெய், சைனாவில் வந்து சோயா எண்ணெய், ஆலிவ் எண்ணெய் இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. கடலெண்ணெய் நம்ம ஊர் சேர்ந்தது கிடையாது, இது வந்து தென் அமெரிக்காவை சேர்ந்தது தான் கடலெண்ணெய். இந்தியாவுக்கு வந்து வெறும் 500 வருஷம் தான் ஆகுது. ஒவ்வொரு ஊருக்கும் அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு எண்ணெயை வந்து பயிரிட்டு விவசாயம் பண்ணி அதிலிருந்து கொடுக்கக்கூடிய எண்ணெய் எடுத்து சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக இருக்காங்க. எந்த எண்ணெய் சிறந்த எண்ணெய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வசிக்கிற இடத்துல எந்த பயிர் வந்து ஆரோக்கியமாக இருக்குதோ அந்த பயிரை வந்து எடுத்து அதிலிருந்து எண்ணெய் யூஸ் பண்ணால் நல்ல எண்ணெய் தான். இது மட்டும் இல்லாமல் காலகாலமாக நம்ம வந்து பசும் பால்ல இருந்து எடுத்து அந்த நெய் வெண்ணையும் கருகாமல் இருக்கிறதுக்கு சமையலில் எண்ணெய்க்கு பதிலாக நெய்யை யூஸ் பண்ணி அதையும் யூஸ் பண்ணிட்டு ஆரோக்கியமான மக்கள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்படி நடந்துகிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை தான் வெறும் 200 வருஷத்துக்கு முன்னாடி வெஜிடபிள் ஆயில்னு சொல்லக்கூடிய எண்ணெய் வகைகள் வந்து புதுசாக வந்து கொஞ்சம் கொண்டு வந்தாங்க. இந்த சூரியகாந்தி எண்ணெய் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரியும் உங்களுக்கு. சூரியகாந்தி விதையிலிருந்து எடுக்கப்பட்ட எண்ணெய், அதை கண்டுபிடிச்சா 200 வருஷம் தான் ஆச்சு. இதை ரஷ்யாவில் தான் முதல்ல கண்டுபிடிச்சாங்க. அதை கண்டுபிடிச்சதும் ஆரம்பத்தில் இது எதற்கு பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழிற்சாலைகளில் இருக்கிற சோப்புக்கும் இன்ஜின் ஆயிலுக்கும் கிரீஸுக்கும் தான் இந்த ஆயிலை வந்து பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நாளடைவில் அதுக்கு வந்து க்ரூட் ஆயிலிருந்து எடுத்துக்கூடிய மினரல் ஆயிலை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தோன்னே இதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம என்ன சொன்னாலும் கேட்குறது யார் அப்படின்னா மக்கள் தான். மக்கள்கிட்டே வந்து இது தலையில் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தலையில் வந்து கட்டிட்டாங்க. நீங்கள் சாப்பிட்ற எண்ணெயை சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வரும், இது நீங்கள் சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு 1950 வந்து இதை நம்ம தலையில் வந்து கட்டி விட்டார்கள். ஃபர்ஸ்ட் நிராகரித்த மக்கள் வந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வேற வழி இல்லாமல் அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதை உபயோகப்படுத்தி நிறைய நோய்வாய்ப்பட்டு இருந்து இந்த மாடர்ன் டெக்னாலஜிக்கான எண்ணெய்க்கு நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, எண்ணெய் தயாரிக்கிற முறையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். காலகாலமாக எண்ணெய் எப்படி தயாரிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா, செக்கில் இருந்து தயாரிச்சிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். மாட்டோட உதவியோட செக்கில் போட்டு அந்த விதைகள் எல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டும் போது அதோட எண்ணெயை வந்து புழிஞ்சு எடுத்து அதை நம்ம வந்து கருப்பட்டி சேர்த்து உபயோகப்படுத்திட்டு இருந்தோம். இதுக்கு பேர் வந்து கோல்ட் ப்ரெஸ் ஆயில்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் ஒரு பேர் இருக்கு. இந்த செக்கு மூலிமா எடுக்கும்போது இந்த உள்ள இருக்கிற சூடு வந்து 50 டிகிரி செல்சியஸுக்கு மேலே போகவே போகாது. அதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எண்ணெயை சூடாகாமல் நம்ம எண்ணெய் எடுக்கிறதால அந்த எண்ணெயில் இருக்கிற சத்துக்கள், அந்த இயற்கையாக இருக்கிற விட்டமின்ஸுங்க, தாது சத்துக்கள், அதுக்கப்புறம் ஃப்ளேவன்ஸ், இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அந்த சத்துக்கள் எல்லாமே நமக்கு கிடைக்குது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் உட்பட அதில் எல்லாமே மாறாமல் இருக்கும். அதே மாதிரி சுவையும் மாறாது, மனமும் மாறாது. செக்கெண்ணெய் வந்து ரொம்ப எல்லாருக்கும் பிரியமாக இருக்கும், வாசனையோடு இருக்கும், நறுமணத்தோடு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த மாதிரி இயற்கையாக இருக்கிறது தான். இந்த மாதிரி முறையாக எடுக்கிறது என்ன சிக்கல்கள்னா, வியாபார சிக்கல்கள் என்னன்னா இதோட ஹீல்டு ரொம்ப குறைவு.
ஒரு எண்ணெய் விதைகள்லேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் வந்து பிரிச்செடுக்கும் போது 30லேருந்து 40% மட்டும்தான் எண்ணெயை பிரிச்செடுக்க முடியும். வேஸ்டேஜ் வந்து இதில் வந்து நிறையா வருது. இந்த வணிக சிக்கலுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, அடுத்து 2வது முறை வந்து பார்த்தீங்கன்னா மிஷினில் வச்சு எடுக்கக்கூடிய முறையை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. மிஷினில் போட்டு புழிஞ்சு எடுப்பாங்க. இதில் வந்து 80லேருந்து 90% வரைக்கும் ஹீல்டு வரும். ஆனால் இதில் இருக்கிற பிரச்சனை என்னன்னா 100 டிகிரிக்கு மேலே சென்சியஸில் சூடாயிடும். அப்படி சூடாகும் போது நம்ம கண்டிப்பாக வந்து அதோட தன்மை வந்து கொஞ்சம் மாறதான் செய்யும். அதோட நம்மளோட ஆரோக்கியமும் கொஞ்சம் மாறதான் நாம் செய்யும். உள்ள மெத்தடு தான் ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டியது, ஆச்சரியமான விஷயம். கெமிக்கல் ரிஃபைண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து மிஷினே அப்படின்றத தாண்டி கெமிக்கல் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னா, இந்த விதையெல்லாம் சேர்த்து அரைச்சி ஒரு மாவாட்டம் பண்ணிட்டு ஹெக்சைட் அப்படின்னு சொல்ற ஒரு சால்வனை வந்து உள்ள செலுத்துவாங்க. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு கெமிக்கல் தான். அது உள்ள போயிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா 100% எண்ணெய் வந்து அந்த மிஷின் மூலியமா வெளியில் எடுக்கிறதுக்கு அது உபயோகமா இருக்கும். அதுக்கப்புறம் சென்ட்ரிஃபிகேஷன், டிஸ்டிலேஷன் சொல்லிட்டு நிறைய கெமிக்கல் ப்ராசஸிங் நிறைய பண்ணுவாங்க. இதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஹெக்சேனை வந்து திருப்பி அந்த எண்ணெயில இருந்து பிரிச்சு எடுத்துருவாங்க. பிரிச்சு எடுத்துட்ட பிறகு உள்ள இருக்கிற அந்த இயற்கையாக வரக்கூடிய, மனம் தரக்கூடிய, சுவை தரக்கூடிய அத்தனை சத்துக்களும் நமக்கு தேவையான எல்லாமே போயிடும். இதுக்கப்புறமா என்ன இருக்கும், அதுல ஒண்ணு இருக்காது. கசடுகளை நீக்கிறதுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, டீஆர்டரைசேஷன் சொல்லிட்டு ஒண்ணு பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் எல்லாம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நிறம், மனம் எதுவுமே இல்லாத ஒரு கிளியரான ஒரு தண்ணியை கொடுப்பாங்க. அதான் நம்ம எண்ணெய்னு சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் ஆர்டிபிஷியலா சில சத்துக்கள் எல்லாம் உள்ள சேர்ப்பாங்க. அப்படி சேர்க்கறதால என்ன பயன்றதை நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். உள்ள இருக்கிற இயற்கையா இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஆர்டிபிஷியலா வந்து உள்ள வந்து சில நியூட்ரியன்ஸ் வந்து உள்ள போடுறதால எந்த லெவல்ல வந்து உடம்பு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படின்றது தெரியாது. ஏன்னா இயற்கையான உடம்பு வந்து இயற்கையில உள்ள அந்த நியூட்ரியன்ஸை தான் வந்து உள்ள எடுத்துக்கும். ஆர்டிபிஷியல்ஸ் எதுவுமே வந்துட்டு உள்ள எடுத்துக்காது. இவ்வளோ அல்லோலியப்பட்டு நம்ம கிட்ட எண்ணெய்கள் வருது. ஸோ உங்களுக்கு 3 விதமா எப்படிலாம் எண்ணெயை வந்து தயாரிக்கிறாங்க, அதில் எந்த எண்ணெய் சிறந்த எண்ணெய் அப்படின்றத நான் உங்களுக்கு விளக்கமாக நான் சொல்லிட்டேன். ஸோ அதனால இறுதியாக நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆயில் ஊற்றி நீங்கள் சமைக்கிறதுக்கு முன்னாடி 2 விஷயம் நல்லா யோசனை பண்ணணும். ஆயில் அப்படின்றது உங்களோட ஆயிலை கூட்டக்கூடியது, உங்களோட குடும்பத்தில் இருக்கவங்களோட ஆயிலை கூட்டக்கூடியது அப்படின்றது நீங்கள் நல்லா யோசனை பண்ணிக்கணும். அப்புறம் நம்ம செக்கில் ஆட்டின எண்ணெயை வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த தவறுமே கிடையாது. நீண்ட நாள் நம்ம ஆரோக்கியமாக இருந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை வந்து நம்ம வந்து வழிநடத்தி செல்லலாம். குடும்ப அளவில் ஆயிலை பற்றி நிறைய விஷயங்கள் என்னால் முடிஞ்ச அளவில் சீக்கிரம் உங்களுக்கு கூறியிருக்கிறேன். நிச்சயமாக நம்ம சேனல் உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் இந்த மாதிரி நல்ல இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் பாஸ் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு டாப்பிக்கில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.